Hello students, last video வந்து goods and service tax உடைய introduction நம்ம வந்து பார்த்தோம். அதாவது GSTனா என்ன, அதில் வந்து எவ்வளோ ஸ்லாப் ரேட்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பற்றி நம்ம பார்த்தோம். அதே போல் ஜிஎஸ்டிஎன் பற்றி பார்த்தோம். ஜிஎஸ்டி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் பார்த்தோம். அதே போல் மெயினான இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு புக்கில் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஓகேவா, அதாவது சர்வீஸ் அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் வந்து முதல்லலாம் இருந்துச்சு. அந்த டேக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து காமனாக கொண்டு வந்து ஒரே டேக்ஸாக நம்ம பே பண்ணுறது தான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், தட் இஸ் ஜிஎஸ்டி. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபாலோயிங் த credo ஆஃப் ஒன் நேஷன் அண்ட் ஒன் டேக்ஸ், ஒரு நாட்டுக்கு ஒரே வரி அப்படின்ற அந்த கான்செப்டுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஜிஎஸ்டி. அண்ட் வாண்டிங் எ யூனிஃபைட் மார்க்கெட் இன் ஆர்டர் டு என்ஷூர் த ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி இம்ப்ளிமெண்டட் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஃப்ரம் July 1, 2017. ஸோ ஜிஎஸ்டி வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 1, 2017 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. அதாவது கண்ட்ரியில் எல்லா இடங்களுக்குமே வந்து எல்லா பொருட்களுமே ஒரே வரியில் வந்து போய் சேரணும் அப்படின்ற கான்செப்டுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி. ஸோ த மூவ் ஆல்சோ எய்ம்ஸ் டு மேக் லைஃப் ஈஸியர் ஃபார் மேனுஃபேக்சர், ப்ரொடியூசர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். ஸோ இது வந்து யாருக்கு வந்து ரொம்ப ஈஸியராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ், இவங்களுக்கு வந்து டேக்ஸை பே பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு முறையாக வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. This system is regarded as the most revolutionizing tax reform in the Indian taxation history. ஸோ நம்ம இந்திய வரி திட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. Tax, apart from being a source of revenue for growth, also plays a key role in making the state accountable to its taxpayers. அதாவது இப்போ டேக்ஸ் நம்ம பே பண்ணுறது மூலமாக தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வருமானத்தை பேஸ் பண்ணி தான் நாட்டுக்கு மக்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ ரயில்வேஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த வரி பணத்தை தான் வந்து அவங்க அதில் யூட்டிலைஸ் பண்ணி மக்களுக்காக அவங்க வந்து செலவிடுறாங்க, அந்த ஃபண்டை வந்து அவங்க செலவிடுறாங்க. ஸோ இந்த டேக்ஸ் வந்து ஒரு ரெவின்யூ அப்படின்றத தாண்டி டேக்ஸ் பேயர்ஸ், அந்த டேக்ஸை பே பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான டேக்ஸை பே பண்ணுறதுக்கோ டேக்ஸ் யாரெல்லாம் பே பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை வந்து இது வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபெக்டிவ் டேக்ஸேஷன் என்ஷூர்ஸ் தட் பப்ளிக் ஃபண்ட்ஸ் ஆர் எஃபெக்டிவ்லி எம்ப்ளாய்ட் இன் ஃபுல்ஃபில்லிங் சோஷியல் ஆப்ஜெக்டிவ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ எஃபெக்டிவாக ஒரு டேக்ஸ் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்னால ரிசீவ் பண்ண முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, சோஷியல் அதாவது சொசைட்டிக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களால வந்து ஈஸியாக வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி இஸ் எ டெஸ்டினேஷன் பேஸ்டு சிங்கிள் டேக்ஸ் ஆன் த சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் த மேனுஃபேக்சரர் டு த கன்சியூமர். ஸோ ஜிஎஸ்டின்னு ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், இட் இஸ் எ காம்ப்ரஹென்சிவ் மல்டி ஸ்டேஜ் அண்ட் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் வந்து சொன்னேன். ஏன் டெஸ்டினேஷன் பேஸ்டு சிங்கிள் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டியை வந்து பே பண்ணக்கூடியது யார் அப்படின்னா அந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுற உபயோகிக்கின்ற அந்த கஸ்டமர் தான். ஓகேவா. ஸோ அதனால தான் அதை வந்து நம்ம டெஸ்டினேஷன் பேஸ்டு சிங்கிள் டேக்ஸ் அப்படின்னு நம்ம ஜிஎஸ்டியை சொல்கிறோம். அண்ட்
has replaced multiple indirect taxes levied by the central and state governments. ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பல வகையிலையும் வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா பல வகையிலையும் நம்ம வந்து அதற்கான வரிகளை பே பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பிஸ்னஸ்குள்ளேயே வருது. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து அதாவது டேக்ஸை வந்து பிச்சு போடாமல் ஒரே டேக்ஸாக வந்து பே பண்ணணும் அப்படின்ற அந்த கான்செப்டுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி. thereby converting the country into a unified market. அப்போ என்ன ஆயிடுது, ஒரே மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்டை மக்கள் வந்து ஒரே வரி கொடுத்து அந்த ப்ராடக்டை வாங்குறாங்க. அப்போது ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்துச்சு. Among other benefits, GST is expected to improve the ease of doing business in tax compliance, reduce the tax burden by eliminating tax on tax, improve tax administration, mitigate tax evasion, broaden the organized segment of the economy and boost tax revenues. இப்போது ஜிஎஸ்டினால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் அதர் தேன் தட் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஜிஎஸ்டியில் வந்து அதற்கான சில சட்டப்படியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது மூலமா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மக்கள் வந்து எவ்வளோ இன்கம் வந்துச்சு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போனது, அவங்களுடைய ஃபினான்ஷியல் இது என்ன, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கரெக்டாக கொடுத்து அவங்களால டேக்ஸை வந்து ஒழுங்காக பே பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்டை வந்து ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்திருக்கு. அதே போல் ரெடியூஸ் த டேக்ஸ் பர்டன் பை எலிமினேட்டிங் டேக்ஸ் ஆன் டேக்ஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கே வந்து டேக்ஸ் மேலே டேக்ஸ் பண்ணக்கூடிய அந்த சுமையை வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இம்ப்ரூவ் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஸோ ஒரே வரி அப்படின்றதுனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான ரேட்டையோ இல்லை வந்து பாலிசிஸையோ வந்து டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மிட்டிகேட் டேக்ஸ் எவேஷன். டேக்ஸ் எவேஷனை டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணவும் முடியுது. ப்ராடன் த ஆர்கனைஸ்டு செக்மெண்ட் ஆஃப் தி எக்கானமி அண்ட் பூஸ்ட் டேக்ஸ் ரெவன்யூஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் மூலிமா வரக்கூடிய வருமானத்தை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கும் இந்த ஜிஎஸ்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஜிஎஸ்டி ஹேஸ் ரீப்ளேஸ்ட் 17 indirect taxes, that is 8 central plus 9 state levels. அதாவது நிறைய இன்டைரக்ட் டேக்ஸஸை வந்து கம்பைன் பண்ணி தான் ஜிஎஸ்டி அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 8 சென்ட்ரல் டேக்ஸஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த டேக்ஸஸும் 9 ஸ்டேட் லெவல் டேக்ஸஸும் வந்து இந்த ஜிஎஸ்டியில் வந்து கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 23 செஸஸ் ஆஃப் தி சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். செஸஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அதாவது ஜிஎஸ்டியோட மட்டும் இல்லாமல் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் வந்து போடுவோம், ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து போடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து எலிமினேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலிமினேட்டிங் த நீட் ஃபார் ஃபைலிங் மல்டிபிள் ரிட்டர்ன்ஸு. இப்போ ஒவ்வொரு டேக்ஸையும் நான் பே பண்ணுறேன்னா அந்த ஒவ்வொரு டேக்ஸுக்கும் நான் என்ன பண்ணணும், ஃபைல் ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது இந்த இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் இந்த டேக்ஸ் வந்து நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு ஃபைல் வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் நான் அந்த அமௌண்ட்டை பே பண்ணியிருக்கேன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போது நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேக்ஸை பே பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டேக்ஸுக்கும் வந்து மல்டிபிள் ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபைல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வருது. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணது எது, ஜிஎஸ்டி. அண்ட் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரேஷனலைசிங் த டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அலாங் த சப்ளை செயின் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு கன்சியூமர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ஒரு கன்சியூமர் கிட்ட ப்ராடக்ட் போகிற வரைக்கும் நம்ம கட்டுற எல்லா டேக்ஸஸையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி ஒரே டேக்ஸாக பே பண்ண ஒரு கொண்டு வரப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி. ஓகே, இப்போ சென்ட்ரல் பேஸ்டு வந்து ஜிஎஸ்டி வந்து எதெல்லாம் வந்து காமனாக ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுச்சு,
சென்ட்ரல் டேக்ஸஸ் வந்து காமனாக எதெல்லாம் இப்போ வந்து 8 டேக்ஸஸ் வந்து காமனாக வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், அடிஷ்னல் டியூட்டிஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், அடிஷ்னல் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அடிஷ்னல் டியூட்டிஸ் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேஸ்டுக்கு நம்ம வந்து பே பண்ணக்கூடிய டேக்ஸஸ். ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு, அப்புறம் வேட்டு, சர்சார்ஜஸ், என்ட்ரி டேக்ஸு, லாட்ரி, கேம்பிளிங், இதுக்கெல்லாம் வரக்கூடிய டேக்ஸஸ், ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான டேக்ஸஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி காமனாக எப்படி வந்துருச்சுன்னா ஜிஎஸ்டி அப்படின்ட்டு காமனாக வந்துருச்சு. ஸோ ஜிஎஸ்டி கம்ப்ரைசஸ் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, subsuming levies previously charged by the central and state government respectively. So GST அப்படின்னா ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன், சிஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டி ஒன்றா சேர்ந்தது தான் ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி மூலமா கலெக்ட் பண்ணக்கூடிய வரி பணம் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து பிரிச்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ GST is charged at each stage of value addition and the supplier offsets the levy on inputs in the previous stages of value chain through the tax credit mechanism. அதாவது ஜிஎஸ்டி வந்து எப்போ சார்ஜ் பண்ணப்படும், ஒவ்வொரு சேல்லையும் வேல்யூ ஆட் ஆகும் பொழுது இல்லையா? இப்போ நான் 1 லட்சத்துக்கு ஒரு ப்ராடக்டை வாங்கி நான் 2 லட்சத்துக்கு அந்த ப்ராடக்டை விற்கிறேன்னும் போது அப்போது நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறேன். 1 லேக் மேற்கொண்டு ஆட் பண்ணுறனால அப்போ நான் அந்த இடத்துல ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து அந்த ப்ராடக்டை நான் விற்கும்போது அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா அதற்கான ஜிஎஸ்டியையும் நான் ஜிஎஸ்டியை நான் வந்து அதில் ஆட் பண்ணிகிட்டே தான் போவேன். ஓகேவா? The last dealer in the supply chain passes on the added GST to the consumer, making GST a destination-based consumption tax. So, last dealer ஒரு ப்ராடக்ட்டுக்கு யார், அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ் தான். ஸோ ஃபைனலாக அந்த டேக்ஸை பேஸ் பண்ணுறது பே பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் தான். அதனால தான் ஜிஎஸ்டியை டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சம்ஷன் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The provision of availing input credit at each stage of value chain helps in avoiding the cascading effect, that is tax on tax under GST. So input credit பற்றி நான் ஆல்ரெடி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பற்றி ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி தெரியலன்னா மறுபடியும் அந்த வீடியோவை நீங்கள் வந்து ஒரு ப்ரீஃப் வீடியோ தான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்ற ஒரு பெனிஃபிட்டை ஒரு ப்ரொவிஷனை வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னும் பொழுது எல்லா ஸ்டேஜ்லேயுமே வந்து அவைல் பண்ண முடியும். இதனால் என்ன ஆகுதுன்னா டேக்ஸ் மேலே டேக்ஸ் அந்த ப்ராடக்ட் மேலே திணிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுவும் வந்து ஜிஎஸ்டி கீழே தான் வருது. which is expected to reduce prices of commodities and benefit the consumers. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ப்ராடக்ட் மேலே அதிகப்படியான இப்போ நான் வந்து 1 லேக் வர்த்தி உள்ள ஒரு ப்ராடக்டை வந்து ஜிஎஸ்டி ஒரு 18,000 ஆட் பண்ணி 1,18,000 சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்டை மேற்கொண்டு ப்ராஃபிட் வச்சு நான் ப்ராடக்ட்டை 2 லேக்ஸ்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னா மறுபடியும் அந்த 2 லேக்ஸ் வர்த்தி உள்ளதை வாங்கினவர் என்ன பண்ணுவார், ஜிஎஸ்டி பே பண்ணி தான் வாங்குவார் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜிஎஸ்டி நான் பே பண்ணி வாங்கினதுனால நான் இன்னும் அந்த ப்ராடக்ட் மேலே அதிகப்படியான விலையை வைக்க தான் பார்ப்பேன். விலையை வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விலைக்கான ஜிஎஸ்டியையும் நான் அதில் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அப்போ என்ன ஆகுது, டேக்ஸ் மேலே டேக்ஸ் போய் ஃபைனலாக கன்சியூமர்ஸ் வந்து அதிகப்படியான டேக்ஸை பே பண்ணக்கூடிய ஒரு சூழல் வருது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகிறது தான் இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்றது. ஓகேவா? அடுத்தது some facts about GST. ஸோ ஜிஎஸ்டினுடைய சில ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஜிஎஸ்டி எய்ம்ஸ் டு சப்சம் எ plethora ஆஃப் taxes into a one single tax across the country. ஜிஎஸ்டினுடைய மெயின் எய்ம் என்ன, நிறைய டாக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து பே பண்ணக்கூடியது நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரே டேக்ஸாக ஆல் ஓவர் கண்ட்ரியில் ஒரே டேக்ஸாக பே பண்ணுறது தான் ஜிஎஸ்டினுடைய எய்மாக இருக்குது. அண்ட் மேக் குட்ஸ் யூனிஃபார்ம்லி ப்ரைஸ்ட் அக்ராஸ் இந்தியா albeit some goods become costly and some become cheaper. அதாவது யூனிஃபார்மாக வந்து அதாவது ஒரே
விலை வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து இருக்கணும் அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட். இருந்தால் கூட ஒரு சில குட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா காஸ்ட்லி ஆகிடுது, ஒரு சில குட்ஸ் வந்து சீப்பராக வந்து ஆகிடுது இந்த ஜிஎஸ்டியை ஆட் பண்ணுறதுனால. With the implementation of GST, luxury goods have becoming costlier while items of mass consumption have become cheaper. ஸோ இந்த ஜிஎஸ்டியை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸுரி குட்ஸ் அதாவது கார் இந்த மாதிரியான பொருளெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது காஸ்ட்லி ஆகிடுது. ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு காஸ்ட்லியான பொருள், அதில் மேற்கொண்டு ஒரு ஜிஎஸ்டி நம்ம ஆட் பண்ணும்பொழுது காஸ்ட்லியர் ஆகிடுது. ஆனால் கன்சம்ஷன், மாஸ் கன்சம்ஷன், இப்போ வந்து நம்ம வாங்கக்கூடிய சாப்பாட்டு பொருளாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாசாக வந்து நம்ம வாங்குகிறோம், அதிகப்படியான இதில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னும் பொழுது அந்த ப்ராடக்டினுடைய விலை வந்து என்ன ஆகிடுது, சீப்பர் ஆகிடுது. ஜிஎஸ்டி ஆட் பண்ணாலும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி இஸ் நாட் டாக்ஸேஷன் அட் சோர்ஸ். ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து ஒரு ரெவின்யூலிருந்து வரக்கூடிய டேக்ஸ் வந்து பே பண்ணுற டேக்ஸ் வந்து கிடையாது. ஜிஎஸ்டின்றது வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பே பண்ணக்கூடியது தான் ஜிஎஸ்டி. ஆல்ரெடி நான் சொன்ன ஜிஎஸ்டி வந்து நம்ம எதுக்காக பே பண்ணுறோம் அப்படின்னா, எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்காக பே பண்ணுவோம், சேல் நடந்தாலோ பர்ச்சேசஸ் நடந்தாலோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ லீஸுக்கு கொடுத்தாலோ இல்லை ப்ராடக்டை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணாலோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு தான் வந்து ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆனால் ஒரு வருமானத்துக்கு வந்து அது வந்து ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாது. இது ஒன்லி ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இட் இஸ் அ டெஸ்டினேஷன் டேக்ஸ் ஆர் ரேதர் இட்ஸ் அ கன்சம்ஷன் டேக்ஸ். ஸோ ஜிஎஸ்டி என்னன்னு சொல்லலாம், டெஸ்டினேஷன் டேக்ஸ், கடைசியான ஒரு டேக்ஸ் அப்படின்றது தான் டெஸ்டினேஷன் டேக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை கன்சம்ஷன் டேக்ஸ், அந்த ப்ராடக்டை உபயோகப்படுத்துகிறவங்க கிட்ட அந்த ப்ராடக்ட் போகிறதுனால அதை வந்து கன்சம்ஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். A product is manufactured in Tamil Nadu and travels through the country before it reaches Delhi, where the buyer and consumer pays tax for it. Both the center and state have their share in this tax. இப்போ நான் தமிழ்நாட்டில் ஒரு ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்டை நான் என்ன பண்ணுறேன், டெல்லிக்கு வந்து போகுது. நான் அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஆகுது, டெல்லிக்கு போகுது, ட்ராவல் ஆகிட்டு போகுது. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் தாண்டி போகும்பொழுது என்ன ஆகும்னா நான் நிறைய இன்டைரக்டாக வந்து டாக்ஸஸை வந்து பே பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டாக்ஸஸ் பே பண்ணப்படும் பொழுது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து போகுது. அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே வந்து அந்த டேக்ஸில் வந்து பங்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஜிஎஸ்டின்றது வந்து என்னது, சிஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டி தான் ஜிஎஸ்டி காமனாக அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜிஎஸ்டியில் வரக்கூடிய அந்த ரெவின்யூ வந்து யார் ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது, the Indian GST will have a mechanism of matching of invoices. Input tax credit of purchased goods and services will only be available if the taxable supplies received by the supplier. The goods and service tax. Okay, இப்போ நான் வந்து இந்தியன் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸை மேட்ச் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இன்வாய்ஸில் வந்து எவ்வளோ ஒர்த்துள்ள ப்ராடக்ட்டை அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி போட்டு அந்த ப்ராடக்டை வந்து நான் விற்பனை பண்ணியிருக்கேன் அப்படின்றது எது மூலிமா என்னால் எவிடன்ஸ் பண்ண முடியும், அந்த இன்வாய்ஸ் மூலிமா தான் நான் வந்து எவிடன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்தியன் ஜிஎஸ்டி வந்து மேட்சிங் ஆஃப் இன்வாய்ஸ் மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அது வந்து ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்ற அந்த மெக்கானிசமும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஜிஎஸ்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நெட்வொர்க் அதையும் நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தட் இஸ் இட் இஸ் ஒரு சாஃப்ட்வேர், அது ஓகேவா, இஸ் ஏர் செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம் which not only checks tax frauds and tax evasion but also brings in more and more businesses into formal economy. ஸோ இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து டேக்ஸ் பேயர்ஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களால வந்து அதில் பார்க்க முடியும். யார் டேக்ஸ் பே பண்ணாமல் ஏமாத்துறாங்க, ஃப்ராட் தனம் யார் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் மூலியமாக வந்து தெரிஞ்சிக்க
முடியுது. அடுத்தது ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர் இஸ் ஒன் ஆஃப் த கீ ஃபீச்சர் ஆஃப் த ரீசென்ட்லி இம்ப்ளிமெண்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்லாம். ஸோ ஜிஎஸ்டி லாவில் வந்து புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர். தீஸ் மெஷர்ஸ் ப்ரிவெண்ட் என்டிட்டிஸ் ஃப்ரம் மேக்கிங் எக்ஸசிவ் ப்ராஃபிட்ஸ். அதாவது அதிகப்படியான ப்ராஃபிட்டை வந்து வைக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சஃபரர் யார்? கன்சியூமர்ஸ் தான் இல்லையா? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிகப்படியான ப்ராஃபிட் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டுடைய விலை வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக இருக்கும் பொழுது அதற்கு பே பண்ணக்கூடிய ஜிஎஸ்டியும் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அது யாரை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா கன்சியூமர்ஸை அஃபெக்ட் பண்ணோம். ஸோ எக்ஸசிவ் ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர் அப்படின்றது வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. சின்ஸ் த ஜிஎஸ்டி அலாங் வித் த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இஸ் ஈவென்ச்சுவலி எக்ஸ்பெக்டட் to bring down prices, a national anti-profiteering authority is set up to ensure that the benefits accrued to entities due to reduction cost is passed on to the consumers. அதாவது இந்த ஆன்டி ப்ராஃபிட்டரி மெஷர்ஸ் அப்படின்றது வந்து அதை வந்து கண்காணிக்கிறது யாருன்னா நேஷ்னல் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டி, NAA அப்படின்னு சொல்கிறோம். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதாவது மக்களுக்கு அதிகப்படியான விலையில் பொருளை திணிக்காமல் இருக்கிறத இவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. எப்படி வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து ஜிஎஸ்டி மூலிமா ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குதோ, ஓகேவா, ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குதோ, அதே போல் அந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இன்கம் டேக்ஸ், தட் இஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் வந்து ஜிஎஸ்டியில் இருக்கிறதுனால தான் ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து அதிகப்படியாக இல்லாமல் இருக்குது. ஏன்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்டே அந்த இடத்துல இல்லை அப்படின்றதுனால இப்போ அதிகப்படியான விலை வந்து அந்த ப்ராடக்ட் மேலே நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. ஸோ அது கன்சியூமர்ஸை வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல. இது வந்து கன்சியூமர்ஸினுடைய ஒரு பெனிஃபிட்காக தான் வந்து இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. தட் இஸ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டு கன்சியூமர்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. சாரி, இதே வந்து ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர் அப்படின்றது வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கன்சியூமர்ஸ்க்காக தான். இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஜிஎஸ்டி ரேட்டில் வந்து சேஞ்சஸை வந்து ஏற்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி ரேட் வந்து கம்மியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸும் வந்து கம்மியாகணும். ஆனால் ஜிஎஸ்டி ரேட்டு கம்மி ஆகி கூட ப்ராடக்டினுடைய ப்ரைஸை வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை வைக்கணும் அப்படின்ட்டு அதிகப்படியாகவே அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான இவங்க வந்து ஜிஎஸ்டிலையும் பெனிஃபிட் அனுபவிச்சுக்கிறாங்க, அதே சமயத்தில் ப்ராஃபிட்டையும் அதிகப்படியாக வந்து பிஸ்னஸ் பர்சன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆனால் ப்ராப்ளம் யாருக்கு மொத்தமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கன்சியூமர்ஸ்க்கு தான் அது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டை வந்து அவங்க கெயின் பண்ணக்கூடாது. ஜிஎஸ்டியில் ரேட்டு குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்டினுடைய ப்ரைஸும் வந்து கொஞ்சம் குறையணும். அந்த மாதிரி குறைக்காமல் ப்ரைஸை வந்து அதிகப்படியாக வச்சு அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணுறதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர் இன் ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ also entities that hike rates inordinately citing GST as the reason will be checked by this body. Suppose அப்படியும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க ரேட்டில் வந்து அதிகப்படியான ஒரு விலை வச்சு அந்த ப்ராடக்டை விற்கிறாங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த NAA நேஷ்னல் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டி வந்து அதற்கான ஸ்டெப் என்ன அப்படின்றது செக் பண்ணி அதற்கான ஸ்டெப் வந்து அவங்க எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா some facts about GST. ஸோ ஜிஎஸ்டினா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.